சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பைரவி வந்து சில நகைகள்லாம் போய் திரும்ப வந்து கடையில் கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆறுமுகம் அந்த நகையை கொடுக்காம ஒரு பொம்மையை, ஒரு கேர்ள் பொம்மையை வீட்டில் வாங்கி அந்த பொம்மைக்கு வந்து சேலை கட்டி நகை போட்டு பார்த்திங்க அப்படின்னா அழகு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் பைரவி அந்த பொம்மையை வந்து பார்த்துட்டு நகையை திரும்ப கொடுக்காம என்ன பொம்மையை போட்டு அழகு பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனது பொம்மையா, இது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்வார். சரியான பைத்தியமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைரவியும் அங்கேருந்து போக பார்ப்பாங்க. உடனே வந்து பைரவி போகிறப்ப வந்து பைரவி பின்னாடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகம் வந்து ஓய் பொண்டாட்டி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்ட பைரவி ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பாங்க. உடனே அப்படியே மாற்றி பொம்மைக்கிட்ட பேசுகிற மாதிரி ஆறுமுகம் வந்து பேசுவார். உடனே ஆறுமுகம் பார்த்திங்க அப்படின்னா பொம்மையை பார்த்து நான் தான் உனக்கு ஐ லவ் யூ சொல்கிறேன், நீ எனக்கு சொல்லவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை கேட்குற மாதிரியே பொம்மையை பார்த்து கேட்பாரு. இதுக்கப்புறம் பைரவி பார்த்தீங்கன்னா நீ தான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ரொமான்ஸையும் பார்த்தீங்கன்னா காமெடியாக வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.